வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம வீடியோவில் ஒரு மிகப் பழமையான ஆன்மீகமும் அறிவுமிக்கதுமான ஒரு விஷயத்தைப் பற்றி பேசப் போறோம். தர்சனம் என்றால் என்ன? தர்சனம் என்பது ஒரு சம்ஸ்கிருதச் சொல். அதற்கான அர்த்தம் பார்வை அல்லது தெய்வீக உணர்வை பார்வையிடுதல் என்பதாகும். ஆனால் இந்த வார்த்தை இங்கே ஒரு தத்துவ பார்வையை குறிக்கிறது. அதாவது உலகம், உயிர், கடவுள், மோக்ஷம் ஆகியவற்றைப் பற்றிய சிந்தனை மற்றும் விளக்கம். இந்தியன் ஞான மரபில் 6 முக்கிய தர்சனங்கள் உள்ளன. 6 தர்சனங்கள் நியாயா, இது தர்க்கம், யுக்தி மற்றும் நுண்ணறிவை அடிப்படையாகக் கொண்டு உருவான தத்துவம். உண்மைதான் என்ன என்பதை உணர்வதற்கான தர்க்க வழி. வைசேஷிகா, இது உலகம் அணுக்களால் உருவானது என்ற தத்துவம், இயற்கை விஞ்ஞானத்துடன் சேர்ந்த ஆன்மீக பார்வை. சாங்கியா, உலகம் புறசக்தி, பிரகிருதி மற்றும் ஆத்மா என்ற இரண்டின் சேர்க்கை. இது தத்துவ விளக்கம், ஆன்மா மாயையால் கட்டுப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டுகிறது. யோகா பத்தாஞ்சலி முனிவரால் கொடுக்கப்பட்டது. உடல், சுவாசம், மனம், ஆன்மா இவற்றை ஒன்றிணைக்கும் பயிற்சி. யோகாசனம் மட்டுமல்ல, மன ஒழுக்கமும் இதில் அடங்கும். மீமாம்சா வேதங்களில் உள்ள கர்மங்களை, யாகம், ஹோமம் பின்பற்றுவது எப்படி என்பதை கூறுகிறது. செயல்முறைகளை மூலமாக கொண்டு தர்மம் மற்றும் உன்னத வாழ்வை நோக்கி செல்வது. வேதாந்தம், இது உலகம் மாயை, ஆன்மா, பரமாத்மா ஒன்றே என்பதை கூறும். அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் போன்ற பல பாணிகள் இதனுள் வருகின்றன. சுருக்கமாகச் சொன்னால், தர்சனங்கள் என்பது இந்தியனின் ஆழ்ந்த ஆன்மீக தத்துவ பார்வை. ஒவ்வொரு தர்சனமும் வாழ்க்கையை ஒவ்வொரு கோணத்தில் விளக்குகிறது. நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு இவை அடித்தளமாக இருக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பகிருங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.